மணி என்ன ஆகுது? நீங்களும் உமையவள். மணி 2ல அடிச்சு 1 நிக்குதுமா. மணி மாமா ஆகுது. யாருக்கு மாமே? உனக்கு தான். எனக்கு இல்லடி. அம்மா அடியே உமையவள். ஆமா உன்னை உங்க அம்மா எப்படி பெத்த? ஏன் அம்மாளுக்கு வயிற்றுல நிறமாத கர்ப்பிணியா இருந்தனா பிறக்கும் தருவாயில குறுக்கு திரும்பிக்கிட்டா. என்ன தின்னையிலையா? எல்லா சுடுகாட்டுல தின்னையிலையா குறுக்கத்துல இருந்து உடனே சுகப்பிரசவமா பிறக்குமான்னு போய் ஜீகத்துல போட்டு பார்த்தா இந்த குழந்தை குறுக்கு திரும்பிக்கிச்சு, அதனால இது பிறக்காது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வயிற்றுல பெருக்கில் குறியாட்டு 2 கத்தியில கிழிச்சாங்களாம். கிளிக்கும் இப்படி கையில எடுத்து பாத்துருக்கிறாங்க. அம்மா கிட்ட கொடுத்தாங்க. என் மூஞ்ச பார்த்தது எங்க அம்மா ஏண்டி என் முவர் அப்படி, சரி இதுதான் அப்படி அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கொடுக்கவா. உடனே எங்க அப்பன் பார்த்தது எங்க அப்பனையும் செத்து போயிட்டாங்க. அம்மா என்னுடைய பிறப்பின் ரகசியம் அப்படி, நீங்க எப்படி பிறந்தீர்கள்? அடியே அம்மா உனக்கு திருக்குறள் தெரியுமா? தெரியுமே. நீ படிச்சவரா குட்டிச்சவரா? குட்டிச்சவரம்மா. ஒழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்கத்தின் உயிரினத்தை ஊம்பப்படும், உயிர் நாடிய ஊம்பப்படும். அடியே திருக்குறள் மொத்தம் 1330 குறள். அந்த குறள்ல ஆதி குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அந்த ஆதி பகவான் என்ன தெரியுமா செய்தார்? ஆதி முனிவர். ஆமா, உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி 2,84,000 ஆண்டுகள் கடூரமாக தவம் இருக்கிறார். யாரு? ஆதி முனிவர். ஆமா ஆமாம்மா, பல ஆண்டு காலம் தவம் செய்து அவருக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்காத காரணத்தினால் அடடா நாம இத்தனை ஆண்டு காலம் தவம் புரிந்தோம், நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய வலது கை எடுத்து தன்னுடைய மார்பின் மீது வைத்து அப்படியே தேய்க்கின்றார். யாரு? ஆதி பகவான். ஏண்டி நம்ம ஒரு நாள் குளிக்காம இருந்தாவே நீ எவ்வளவு அழுகு வரும். அவர் பல ஆண்டு காலம் குளிக்காமே தவம் செய்திருக்கல்லவா, அப்படி மார்பின் மீது வைத்து தேய்க்கும் போது இந்த அழுக்காகப்பட்டது உருண்டை வடிவத்திலே உருண்டு வந்தது. உருண்டையாக உருண்டது. அடடா நம்ம தவா பலனுக்கு இந்த பாலா போன அழுக்கு கட்டிதான் மிச்சமா என்று சொல்லி ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து ஆதி பகவான் நடு கடலே தூக்கி வீசினார். அழுக்கு உருண்டை எடுத்து ஆதி முனிவராகப்பட்டவர் கடலில் எறிந்தார். ஓம் என்று கடலில் வீசியவுடன் ஆங்கார கோபத்தோடு முக்கண்ணோடு திரிசூலத்தோடு இந்த உமா பார்வதி நான் பெண்ணாக பிறந்த பிறகு நாமளே பெண்ணா பிறந்தட்டமே. ஐயா என்னை ஏன் பிறக்க வைத்தீர்கள் என்று கேட்டேன். ஆதி பகவான் மௌனமாக இருந்து உனக்கு ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் தருகிறேன் என்று சொன்னார். மறுவார்த்தை பேசல. அடடா நாம பிறந்திருக்கிறோம், ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் தந்திருக்கிறல்லவா, அதை எப்படியாவது பரிசோதிக்க வேண்டும். இந்த உலகமாகப்பட்டது ஒரே நொடியில் உருவாக வேண்டும், அதாவது ஆக்க வேண்டும். அப்ப உலகமே கிடையாது, பூரா தண்ணிமயம். மரம் செடி கொடி தாவரங்கள் உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அதனால இந்த உலக பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டும் என்று என்ன செய்தார்? மந்திரத்தை உபதேசித்து முதலாக உலகமாகப்பட்டது ஒரே நொடியில் உருவாகிவிட்டது, உலகத்தை ஆக்கி விட்டோம், அதை அழிக்கணுமா இல்லையா? அதனால உலகமாகப்பட்டது ஒரே நொடிக்குள் அழிய வேண்டும் என்று சொன்னேன். அப்படியே ஒரே நொடியில உலகமெல்லாம் அழிந்து விட்டது. ஆமா, பார்த்தார் ஆதி பகவான் ஒரே நொடியில் உலகத்தை ஆக்கவும் செய்ததினால் நீ அழிக்கவும் செய்ததினால் உனக்கு இன்று முதல் உனக்கு ஆதி பராசக்தி என்று பெயர். அந்த ஆதி பராசக்தி நான் தான். ஆதி பராசக்தியும் நீதான். பத்தியா? ஆமா, மருவத்தூர் ஆயா அங்காள பரமேஸ்வரி
உலக காக்கு உத்தமி ஊருக்கு நல்லா உதவி பண்ண தாயே. ஓம் சக்தி ஓம் சக்தி என்ன ராஜேந்திரா அதத்தானே நான் பராசக்தி. அடியே நான் மறுமுறை ஆயா அகமாயி வேப்பலக்காரி விளையாடு பத்தினி நான் தான் வாய் மேல போட்டுக்கிறேன். 6 வேலை போடுறேன். போட்டுக்கிட்டுமா அடியே மறுமுறை ஆதிபகவானை பார்த்தேன். ஐயா என்னை ஏன் பிறக்க வைத்தீர்கள் என்று மறுபடியும் கேட்டேன். அவர் சொன்னார், உனக்கு அகார உகார ஓங்கார என்று சொல்லக்கூடிய 3 மந்திரத்தையும் தந்து விட்டு ஆதிபகவான் மாயமாக மறந்து விட்டார். 3 மந்திரத்தை தந்தும் மறந்து விட்டார் என்று சொல்லி அம்மா அகார என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தினேன். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அகாரங்கிற மந்திரத்தினால் பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. அம்மா என்னை பார்த்து அம்மா என்று ஓடி வந்தது. எனக்கு ஒரே ஆங்கார கோபம். என்னடா இது ஒரே ஆச்சரியமா இருக்குது. இந்த உலகத்துல ஒன்றையுமே நான் தான் பிறந்திருக்கிறேன். எனக்கு ஆங்கார கோபத்தோடு பிறந்திருக்கிறேன். முக்கண்ணோடு பிறந்திருக்கிறேன். எனக்கு என்ன கல்யாணமும் ஆகலையே. என்னை பார்த்து அம்மா என்று ஓடிவது என்று சொல்லி என்னுடைய நெற்றிக்கண் வழியாக அந்த குழந்தையை எரித்து சாம்பலாக்கினேன். அம்மா குழந்தை. அம்மா இரண்டாவது முறையாக உகார் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தினேன். ஒரு ஆடவன் பிறந்தான். அந்த ஆடவனுக்கு அங்கமெல்லாம் கண்ணு, உடம்பெல்லாம் வெறும் அங்கம்னா உடம்புகள் உடல், உடல் எல்லாம் கண்ணு. என்னுடைய நெற்றிக்கண் பார்வையுடைய ஒளிப்பட்டு அந்த அங்கத்தில் இருக்கக்கூடிய கண்கள் எல்லாம் அப்படியே நீல நிறமா ஒழுகுது. அப்படி நீல நிறமாக ஒழுகுது. அப்பதான் நான் பார்த்து பெயர் வைக்கிறேன். கண்ணா நீலமேனி வண்ணா என்று பெயர் வைத்தேன். அவர் யார் தெரியுமா? பரந்தாமர் மாய கண்ணன் எனக்கு அண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன் எனக்கு அண்ணன். அம்மா மூன்றாவது முறையாக ஓங்கார் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தினேன். மறுபடியும் ஒரு ஆடவன் பிறந்தார். பிறந்தவுடன் அண்ணா மூன்றாவது முறையாக ஒரு ஆடவன் பிறந்திருக்கிறார். நான் என்னன்னா செய்வது என்று கேட்டேன். உமா பார்வதி சக்தி உலகத்துல பெண்ணா பிறக்கலாம், ஆனா கோபம் இருக்கலாம், ஆனா மூன்றாவது நெற்றிக்கண் மட்டும் இருக்க கூடாது என்று சொன்னார். அதனால உன்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி அந்த ஆடவனுடைய நெற்றியிலே வைத்து விடுமா என்று சொன்னார். அம்மா என்னோட அண்ணனுடைய பேச்சை மறுக்காமல் நெற்றிக்கண்ணை பிடுங்கி ஆடவன் நெற்றியிலே வைத்தேன். என் நெற்றியிலிருந்து ரத்தமாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து ஓடியவுடன் மைத்துனா உன்னுடைய பெருவிரலை எடுத்து உமா பார்வதியின் நெத்தியிலே அழுத்தி பிடி என்று சொன்னார். அழுத்தி பிடித்தவுடன் அந்த இடத்துல ரத்தம் எல்லாம் நின்னும் போச்சு. அந்த இடத்துல ரத்த கரப்பட்ட எப்படி இருக்கும்? அப்படியே வட்டமா இருக்குது, ஒரு திலகம் போல். அதனால தான் பாரு பூலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நெத்தியில பொட்டு வைக்க காரணம் இந்த சக்தியால வந்ததுதான். குங்குமமா? ஆமா. இப்ப யாருமா குங்குமம் பொட்டு வைக்கிறா? ஏண்டி இப்பெல்லாம் பூரா ஸ்டிக்கர் பொட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பொட்டு எடுத்துட்டா அப்படியே அம்மா கொட்ட மாதிரி அந்த இடத்துல வெறேன்னு ஒரு தழும்பு. இன்னைக்கு பாரு மதியானம் தண்ணி ஊத்திக்கிட்டே எங்க பாத்ரூம்ல போய் சட்டி எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். என்ன சட்டி? குழம்பு சட்டியா? அம்மா கட்சட்டிமா. அதை எடுத்து போட்டா சட்டியில ஒரு பொட்டு ஒட்டிக்கிட்டு. ஐயோ ஸ்டிக்கர் பொட்டு கதவுல ஒட்டி போடுறாங்க. தண்ணி ஊத்திக்க உள்ள போகும்போது பாத்ரூம் கதவுல இப்படி ஒட்டி போடுறாங்க. ஊத்திட்டு மறுபடியும் அப்படி காலங்கள் மாறி போச்சு. இங்க வைக்கிறது குங்குமம், மங்கை பொட்டு. நெத்தில தெரியுமா? நெத்திக்கு மேல வாக்கு பொட்டு. ஆமா, அது அத்தா கங்கா பொட்டு. ஓ, அதுதான் கங்கா கணவன் பொட்டு. ஆமா, சரிமா. பொட்டுக்கார போட்டு மேல வைக்கிறாங்க. அது மாப்பிள்ளை பொட்டு. பொட்டியாரு முன்னாடி உத்த தலையில வைக்கிறா பாரு, அது மாப்பிள்ளை பொட்டு. அடியே அம்மா நான் யாரை மனம் முடித்தேன்? யார் அவர்? எனக்கும் நெத்தியில் இந்த திலகத்தை சூட்டினார் இல்ல, அவர் யாரு? என்னை யார் மனம் முடித்தார்? அம்மா நெற்றிக்கண்ணை பிடுங்கி வைத்தவுடன் என்னை யார் திருமணம் செய்தார்? கலங்காதே மனம் கலங்காதே. நான் எதுக்கு கலங்குறேன்? கை கூடும்மா, கை கூடும். நோ வா.
யாரை திருமணம் செய்தீர்கள்? என்னை மாலையிட்ட கணவரோ மாலை முடித்த மணவாளன் யாரு? மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர். அப்படியா? ஆமா, படியலுக்கும் தொழில் படைத்த கர்த்தா. படியலக்கும் பரமேஸ்வரன். ஆமா, காக்கும் கடவுள். ஆமா, உத்தமன். உலகத்திற்கு ஆமாம்மா. யானை முதல் எறும்பு கடைசி வரை கடை. ஆமா ஆஹா. படியலுக்கக்கூடிய தந்தையார் தான் யாரு? அந்த பரமசிவன். உலகத்திற்கே கடவுள். ஆமா, அவர்தான் ஓம்படைச்சவன். ஏய், இல்ல உங்க புரட்சை. அந்த நெற்றியில நெற்றிக்கண்ணை வைத்தேன் அல்லவா ஒரு ஆடவனுக்கு, அந்த ஆடவன் வேறு யாருமே கிடையாது. அந்த பரமேஸ்வரன் தான் நெற்றிக்கண்ணை பிடுங்கி என் கணவருக்கு வைத்தேன். அவர்தான் இவரு. ஆமா, இவருதான் அவரு. அவருதான் அவரேதான். அவருக்கு உருமுல அவுத்துடுறாமா. அடியே, என்னுடைய கணவரை மாலையிட்டு நானும் 2 பெத்துக்கிட்டு. 2 பிள்ளைங்களா? ஆமா. யாராரு? அம்மா, நான் முதலாக நான் பிறந்த உடனே என்னை பார்த்து அம்மா என்று ஓடி வந்ததல்ல, அந்த குழந்தை எரித்து சாம்பலாக்கினேன் அல்லவா, அந்த குழந்தைக்கு நாங்க மறுபடியும் உயிர் கொடுத்தோம். அந்த குழந்தை யாருமே கிடையாது. உலகத்திலேயே முந்தி பிறந்த தொந்தி கணபதி விநாயக பெருமான். பாரு, எல்லா கோயிலும் முன்னாடியே இருப்பான் பாரு. என் பையன். உங்க பையன் தானே? என் பையனை பார்க்காம யாருமே போக முடியாது. பரவாயில்ல, உங்க பையன் பரவாயில்ல. 2வது முறையாக அழகான மயில் போன்ற உருவத்தை கொண்டவன். அவ யாருங்கிற? அவன் தாண்டி முருகபெருமான். அவன் இப்ப பழனி மாமலையில இருக்கிறான். ஏன் ஊமலம் என்னாச்சு? எதுக்கு பழனிமா மூலமா இருக்கிறாங்க? ஏய், பழனி மாமலையில. பழனி மலை. ஐயா ஐயா, கும்பலடி எல்லாம் கூத்து பார்க்கத்தானே வந்த. நல்லா கட்ட விளக்க மாதிரி கொண்டு வர